4 பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இறந்து போயிடவான்னு ஒரு தோழி, ஒரு தாய் வந்து கேட்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. என்னால அத நெனச்சு நெனச்சு இருக்கவே முடியல அப்டின்றாங்க. நான் கேட்கட்டுமா? உங்களுடைய மைண்ட் செட் அப்போ அந்த அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு தான் நீங்க ஏங்குறீங்கன்னு தெரியுது. அதுக்காக தான் நீங்க முக்கியத்துவம் குடுக்குறீங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு தாய்னா அந்த முடிவு எடுக்க மாட்டீங்க. கடவுள் குடுத்த உயிர எடுக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரே ஒரு சொட்டு 1000 வீடியோல சொல்லிட்டேன். ஒரு தாயோட ப்ராசஸிங். ஒரு சொட்டு இப்டி குடுத்துட்டு தான் போறாங்க. அத வாங்கி தூக்கி எறியல. வயித்துல வாங்கி சுமந்து வெஜைனால 4 பக்கம் கிழிச்சு உயிரோட வச்சு தையல் போட்டு வயித்த ஆப்பரேஷன் பண்ணி அத ஸ்டிச் பண்ணி ஸ்பைனல் கார்ட மடக்கி ஸ்பைனல் கார்ட்ல இன்ஜெக்ஷன் பண்ணி தான் நமக்கு ஆப்பரேஷன், டெலிவரி எல்லாம் பார்க்குறாங்க. சரிங்களா? அதுலயும் வந்து இந்த ஜிஹெச்லலாம் நார்மல் டெலிவரிலாம் வந்து நார்மலா எடுத்தாக்கா, அந்த வெஜைனால சுத்தி மயக்க ஊசியே போடாம தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. எவ்ளோ வலிகள சுமந்து அந்த மார்ல உள்ள ரத்தத்த முறிச்சு பாலா குடுத்து அந்த பிள்ளைய பெத்து அது தூங்குனா அவங்களால தூங்க முடியாது. அப்பதான் வீட்டு வேலை செய்ய முடியும். அது தூங்காம இருக்கும்போது நமக்கு தூக்கம் வரும், தூங்க முடியாது. அதனால வந்து அது பால் குடிச்சிட்டு பால கக்கிருமோ, நம்ம மேல கை கால எவ்ளோ பயத்துல இந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி, தேளாக்கி இவ்ளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டு, கணவர் துரோகம் பண்ணிட்டாரு நான் இறந்துர்றேங்கிறீங்களே! அப்ப உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அது ஒண்ணு தான். அந்த காலத்துல ராஜாக்கள் கதை படிச்சீங்களா? 50 பொண்டாட்டிக்காக அரண்மனை நீச்சல் குளத்தோட. அவங்க பொண்டாட்டிலாம் முதல் தாரம் பொண்டாட்டிலாம் எத எப்படி ஏத்துக்கிட்டாங்க? ஒரு பறவை எவ்வளோ உயரத்துக்கு பறந்தாலும் கூட்டுக்குள்ள வந்து தான் ஆகணும். அத ஏத்துக்கணுமா? அப்ப அது தப்பு இல்லையான்னா தப்பு தான். என்ன பண்ண முடியும்? இதுல உங்க அம்மா, அப்பா தப்பு. ஒரு மாப்பிள்ளைய விசாரிக்கும்போது ஒரு 1000 காலத்து பயிர் திருமணம் விசாரிச்சு உங்களுக்கு குடுத்துருக்கணும். 2வது உங்கள் கணவர் தப்பு பண்றாருன்னா, அவங்க அம்மா, அப்பா சரியா வளர்க்கலன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதனால வந்து வாழ்ந்துட்டீங்க, 4 பிள்ளைய பெத்துட்டீங்க. அந்த பிள்ளைக்காக வாழுங்கன்னு சொல்றேன். ஒரு 10 வருஷம், 5 வருஷம் உங்களுக்காக போயிட்டு போது. இந்த பிள்ளைங்களுக்காக வாழுங்க. நீங்க பக்கத்துல இருந்து குடுத்து சொல்லிக் குடுத்தா தான் ஒழுக்கம், டிசிப்ளின் எல்லாம் வரும். சும்மாலாம் வந்துராது. கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்கிறீங்க. இறந்துறவான்னு கேட்கிறீங்க. ரொம்ப தப்பு சகோதரி. அவங்க ஒரு சொட்டு குடுத்துட்டு போனவங்க தான். ஒரு கக்கி வாந்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. அத நம்ம சுமந்தோம் இல்லையா? அதனால நமக்கு தான் அதுக்காக அப்பாவுக்கு வந்து இந்த குழந்தை வளர்க்கறதுல அக்கறை இல்லையான்னா நெறைய இருக்கு. இல்லங்களா? ஆனா 10% ஒரு பெண்ணுக்கு தான் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஏன்னா கவர்ச்சி பொருளா நம்ம பார்க்குறாங்க. ஆணாதிக்கம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதனால குழந்தைய விட்டுட்டு இறக்கணும்னு நெனைக்காதீங்க.